இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். மன்னிக்கிற இருதயம் கொடுக்கிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தில ஒரு பகுதி சொல்லுகிறது, நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்கள் எங்களுக்கு மன்னிங்கன்னு சொல்லிக் கொடுக்கிறாரு. இப்போ இந்த ஜெபத்தை சொல்லும் பொழுதே நாம் மற்றவர்கள் நமக்கு விரோதமான செய்த காரியங்களை மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் இந்த ஜெபத்தை சொல்லி அதனுடைய மூலமா வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவே முடியாது. ஏதோ ஜெபத்தை கடமைக்கு சொல்கிறோம் என்று அல்ல, ஆழ்ந்த அர்த்தங்கள் அந்த ஜெபத்தில் ஒவ்வொன்றில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்னால் அவரை நாம் ஜெபிக்கும்படியே கற்றுக் கொடுத்த ஜெபம், அதுதான் கர்த்தருடைய ஜெபம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இளையகுமாரன் மனம் திருந்தி தன் தகப்பட்ட வாரான். தகப்பன அவனை எதிர்கொண்டு போய் வீதியிலே நின்று கட்டி பிடிச்சு முத்தமிட்டு பாசத்தோடு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். ஏன்? 2 குமாரில் அந்த தகப்பனுக்கு இருக்கிறதாகத்தான் ஓமை சொல்லுகிறது. இருவரும் வளர்கிறார்கள். இளையவன் தன் சொத்தையெல்லாம் கட்டாயப்படுத்தி தகப்பனிடம் பிரித்து வாங்கி கொண்டு தூரதேசமாய் போய் சோரம் போய் வீணாக்கி விடுகிறான். தவறான பாதையில எல்லாவற்றையும் அழித்து விடுகிறான். பன்றி தின்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் அவனுக்கு கிடைத்த கடைசி வேலை பன்றிகள் மேய்க்கிற வேலை. அதிலும் அவனால் உண்மையா இருக்க முடியவில்லை. துரத்தப்பட்டவனாய் உணர்கிறான். தகப்பனுடைய வீட்டின் மேன்மையை அப்பொழுதுதான் அறிந்து கொண்டு எழுந்து தகப்பட்ட போண்டு வரான். புத்தி தெளிஞ்சிருச்சுது. புத்தி தெளிந்த உடனே மன்னிப்பு கேட்க துணிந்து விடுகிறான். அங்க ஈகோ இருக்காது, பிரஸ்டேஜ் இருக்காது, ஸ்டேட்டஸ் எதை பற்றி நினைக்க மாட்டாங்க. புத்தி தெளிஞ்சிச்சா நான் தான் தப்பு பண்ணினேன், நான் பண்ணினது தவறுதான், எப்படியாவது எனக்கு மன்னிப்பு வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு மனப்பக்குவம் வந்துவிடும். தகப்பன் போய் சொல்றான், உங்களுடைய பையன் சொல்றதுக்கு நான் தகுதி கிடையாதுப்பா, வேலைக்காரன் ஒரு ஆளா வச்சிடுங்க. தகப்பன் அப்படியா? இல்லை, தகப்பனாய்த்தே அந்த அன்பு, அந்த இருதயம் அப்படி கட்டி அணைத்து கொண்டு போய் இழந்து போன அத்தனை திருப்பி கொடுக்கிறாரு. வஸ்திரத்தை மாத்தி குளிப்பாட்டி மோதிரத்தை போட்டு கொளுத்த கண்டு எடுத்து வீடே விழாக்குளம் போன்றிருச்சுதே. மூத்தவன் வருகிறான், முறுமுறுக்கிறான். யார் வந்திருக்கிறது? யார்? ஏன் அவனை சேர்த்துக் கொண்டாங்க? என தகப்பன் இளையவனை ஏற்றுக்கொண்டான். மூத்தவன் தன் தம்பியை ஏற்றுக்கொள்ளவில்லை. என மன்னிக்கிற இருதயம் அவனுக்கு இல்லை. துக்கத்தோடு வீட்டுக்கு வெளியே தான் இருக்கிறான். உள்ளே வந்ததாக கூட எழுதப்படவில்லை. யோசித்து பாருங்க. அநேக நேரம் அநேகர் மன்னிப்பு கேட்கும்போது நாமே சொல்லிவிடுகிறோம், செய்ததை செஞ்சுட்டு மன்னிப்பு சாரின்னு சொன்ன உடனே ஏத்துக்கணுமா? சிலவங்க செய்துட்டே இருப்பாங்க, வேணுண்டே சாரி சொல்லிட்டு தப்பிடலாம், அது வேற கேட்டகரி. நான் அதை சொல்லவில்லை. மாறாக உண்மையாகவே மனதில் குத்தப்பட்டு ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு உங்ககிட்ட வந்து ஒருத்தர் மன்னிப்பு கேட்கிறான்னா நீங்க கண்டிப்பாக சின்ன பாதிப்போ பெரிய பாதிப்போ மன்னித்து தான் ஆக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இல்லாவிட்டால் நாம் செய்கிற பாவங்களை கர்த்தர் மன்னிக்க மாட்டார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் எளிதான ஒரு வழி, நாம் மற்றவர் நமக்கு விரோதமாக செய்த பாவங்களை குற்றங்களை மன்னித்து விட வேண்டும். ஒரு ஊழியர் பத்திரிகை எழுதி கொண்டிருக்கும் பொழுது மன்னிப்பை குறித்து எழுதுகிறார். திடீரென்று அவர் எழுதி கொண்டிருக்கும் போது ஒரு நபரை அதிகமா ஒரு நாள் கடிந்து கொண்டு திட்டி அவரை காயப்படுத்தி ஆள வச்சிட்டாரு. செய்யாத செய்தார்னு சொல்லி ஆவியானவர் உணர்த்துகிறார், நீ மன்னிப்பு பற்றி எழுதுறியப்பா, நீயே மன்னிக்கலையே. அப்படியே எழுதுறத நிப்பாட்டிட்டாரு. என்ன ஆண்டவரே சொல்றீங்க? குறிப்பிட்ட நபரை கண் முன்னாடி கொண்டு வருகிறார். அந்த மனத்திரையில் ஓடுகிறது. இவர்களை ஒரு நாள் கடிந்து கொண்டு எவ்வளவு காயப்படுத்தினார். உடனே என்ன பண்ணுகிறார்? எழுதினதை நிப்பாட்டின ஒரு போன் எடுத்து அந்த நபரோடு தொடர்பு கொள்கிறார். தொடர்பு கொண்டு, ஐ எம் வெரி சாரி, நீ மன்னிச்சிடுங்க, உங்களை ரொம்ப காயப்படுத்தி பேசிட்டேன். ஆண்டவர் உணர்த்துறாரு, நான் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன், ரொம்ப வருந்தி உண்மையாகவே கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசும்போது அந்த நபர் இவரை மன்னிப்பு கேட்டா போதுமா? திட்டும் போது அதனுடைய வழி எனக்கு தானே தெரியும், நான் எவ்வளவு நாள் அழுதேன் தெரியுமா, இவ்வளவு உடைக்கப்பட்டேன் தெரியுமான்ட்டு என்ன அதிகமா கோபத்துல அவங்க வார்த்தைகள் எல்லாம் கொப்பளிக்கிறது, பயங்கரமா இவரை காயப்படுத்திட்டு
வைங்க, யாரையும் மன்னிக்க முடியாது கட் பண்ணி விட்டாங்க. திருப்பியும் துக்கமாயிடுச்சுது. திருப்பி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீங்க கேட்க சொன்னீங்க, நான் மன்னிப்பும் கேட்டான், அவங்க பேசுனது நீங்க பாத்தீங்களான்னு சொல்லும்போது ஆண்டவர் அமைதியா விட்டுரு, நான் பாத்துக்கிறேன் சொன்ன உடனே இந்த மனிதர்கள் ஒரு பெரிய சமாதானம் வந்துச்சுது. ஆண்டவர் உணர்த்தினாரு, உன் வேலை மன்னிப்பு கேட்கிற வேலை, நீ பண்ண தப்புன்னு உணர்ந்து விட்டாய், மன்னிப்பு கேட்டு விடு, அவர்கள் மன்னிக்கிறார்கள் இல்லையோ நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் அதை தான் சொன்னாராம். தொடர்ந்து பணியை செய்தார், ஊழியத்தை செய்தார். நாட்கள் கடந்து விட்டது. ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஆலயத்தில் செய்தியை கொடுத்து விட்டு அங்கே எல்லாத்தையும் அனுப்பிட்டு உட்கார்ந்து இருக்கும்போது அந்த ஆலய ஊழியர் மூலமா, ஐயா உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் பரிதாபமா இருக்குது, சோகமா இருக்கிறாங்க, உங்களை பார்க்கணும்னு கேட்கும்போது யாருன்னு தெரியல. சரி எதுக்கும் அனுப்புப்பாங்கும்போது வந்து பார்த்தா மன்னிக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்ச அந்த நபர் நின்றுட்டு இருக்கிறாங்க. இவர் போய் என்ன வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன்னு விசாரிக்கும் போது அந்த மனிதர் கை கூப்பி சொன்னா, என்னை மன்னிச்சிருங்க, நீங்க அன்னைக்கு இறங்கி வந்து தாழ்த்தி மன்னிப்பு கேட்கும்போது அதை உதாசீனப்படுத்தி அற்பமா நினைனேன். என்னைக்கு நான் உங்களை எதிர்த்து பேச அந்த மாதிரி உங்களை காயப்படுதான், என் ஜெப வாழ்க்கை போச்சு, வேத வாசிப்பு போச்சு, சந்தோஷம் போச்சு, நிம்மதி போச்சு, தூக்கமும் போச்சுதே. தயவா என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்காச்சும் நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்களா? இந்த ஊழியர் ஜெபம் பண்ணி விட்டாங்களா, கவலைப்படாங்க, ஆண்டவர் பார்த்துக்குவாரு, நீங்க எதுவுமே காயமா எடுத்துக்காதுங்க, திருப்பி வேணா நான் மன்னிப்பு கேட்கும் போது இல்ல நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன், தப்பா நான் தான் இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புரவாயிட்டு போனாங்களா. ஒரு பெரிய சந்தோஷம் ரெண்டு பேருக்குள்ளும், ஒரு பெரிய சமாதானம். ஆண்டோட நாமும் மகிமைப்பட்டது, பரலோகமும் சந்தோஷப்பட்டிருக்கோம். இதைதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சின்ன சின்ன கசப்புகள் பெரிய காயங்களாய் மாறிவிடுகிறது, பெரிய வேதனையை கொண்டு வருகிற நிகழ்வுகளா மாறிடுது. கொலையிலும் கொடூரமான காரியங்களிலும் தான் போய் முடிகிறது. வேண்டாம், தாழ்த்தி ஆண்டோட்ட கேட்டு நாம் மன்னிப்போம், நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னிப்பார், பரலோக வாழ்வை கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக தருணத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயத்தில் அநேக நேரம் கசப்புகள் வந்துருதுப்பா, வைராக்கியங்கள் வந்துருது, என்னமா வீம்பு வந்துருதுப்பா, பிடிவாதம் வந்துருது, விட்டு கொடுக்க மறுக்கிறோம், கோபப்படுகிறோம், பழி வாங்க துடிக்கிறோம். அந்த எண்ணங்கள் எல்லாம் எடுத்து போட்டேன். இந்த நாள்ல மன்னிக்கிறவர்களாய், மறக்கிறவர்களாய், மற்றவர்களை சிநேகிக்கிறவர்களாய், ஏற்றுக்கொள்கிறவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய், உண்மை காண்பிக்கிறவர்களாய் மாற்றுவீராக. யாரெல்லாம் காயத்தோடு ஒருவேளை இவங்க மன்னிக்கல, என்னை ஏற்றுக்கொள்ளல, என்னை மீண்டுமா காயப்படுத்துறாங்கன்னு சொல்லி வேதனையோடு இருந்த அந்த பிள்ளைகளை நீங்க தைரியப்படுத்துங்க, நீங்க தைரியப்படுத்துங்கப்பா, உற்சாகப்படுத்துங்க, இங்க கூட இருக்கிறத காண்பீங்க. மன்னிக்க மறுக்கும் இருதயங்களையும் இன்னைக்கு மாற்றுங்கப்பா. உடைந்து போன உள்ளங்கள், நொறுங்கி போன இதயங்கள், இன்னும் எவ்வளவோ இடங்களை பாக்குறப்பா, குடும்பங்கள் எல்லாத்திலும் இன்னைக்கு காயங்களோடு இருக்கிற சூழ்நிலைய நீங்க மாற்றுங்க. அதே நேரத்தில் பிடிவாதமா நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், நான் மட்டுமா தப்பு செய்யறேன், மற்றவங்களை செய்யலையாண்டு அதை நியாயப்படுத்துற பிள்ளைகளும் உணர்ந்து திருந்தட்டும் அப்பா, பக்கம் திரும்பட்டும், பாக்கியம் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன், துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவர்ட்ட மன்னிக்கும் இதயம் தாரம் என்று சொல்லி கேட்போம், கொடுப்பார். மன்னிக்கிறவர்களா மாறுவோம், நாம மறுரூபமாகக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். பிறர் குற்றம் மன்னித்தோம், ஆதலால் எங்கள் குறைகளை மன்னியுமே. பிறர் குற்றம் மன்னித்தோம், ஆதலால் எங்கள் குறைகளை மன்னியுமே, குறைகளை மன்னியுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா நாமம் உயரணுமே, அரசு வரணுமே, விருப்பம் நடக்கணுமே.